ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 4-5 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு இதில் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாயும் கூடவே நம்ம மிளகாய்த்தூளும் சேர்க்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்வோம். இந்த மாதிரி உறவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சாதம், லெமன் சாதம் இப்படி எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இது கூட நல்லா பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாயிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் தண்ணி விட்டு தான் செய்யணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் நான் இன்றைக்கி ஒரு 350 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலான்னா நம்ம பெரிய சைஸ்லேயே போட்டுக்கலாம். நார்மலாக கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே உருளைக்கிழங்கு போட்டிருப்பாங்க. நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கையில் கூட மசிச்சு விட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா இதில் இறங்கட்டும். இதில் இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல இறங்கட்டும். ஒரு 4 நிமிஷம் ஆனதும் இப்போ எடுத்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா இழுத்து மசாலா எல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்குனா நல்லா ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. காரக்குழம்பு தவிர மற்ற எல்லா டிஷ்க்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கடைசியாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நல்லா அருமையான சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். அதுவும் இப்போ இந்த சீசனுக்கு தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சது 4லேருந்து 5 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.